உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க. மின்தடை ஏற்பட்ட பகுதிகளில் மின் விநியோகம் சீராக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 21 இடங்களில் மின்தடை ஏற்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகள் சரி செய்யப்பட்டிருக்கிறதா தற்பொழுது விளக்கம் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படக்கூடிய நிலையில் ஏற்கனவே மின்வாரியம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அதாவது மின் வயர்களாக பழுது ஏற்பட்டிருக்கு, அதனால தான் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி காலையில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இப்போ அடுத்தபடியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மின்தடை ஏற்பட்ட பகுதிகளெல்லாம் மறுபடியும் மின் விநியோகம் சீராயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்மாற்றி பிரச்சனை, அதே மாதிரி மின்வாரிய ஊழியர்களுடைய பற்றாக்குறை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து தொடர்ந்து இப்போ மின் விநியோகம் அப்படிங்கிறது சீரமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இது மின்வாரியம் தரப்பிலிருந்து விளக்கமாக கொடுத்திருக்காங்க. எல்லா இடங்கள்லையும் மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டு மறுபடியும் மின் விநியோகம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 21 இடங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்துச்சு. அந்த எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு இப்ப மின் விநியோகம் சீரமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கு மின்வாரியம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க.